Hello my dear friends, welcome back to my channel Exam Group. நம்ம சேனல்ல UGTRP மேத்தமெட்டிக்ஸ்க்கு கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். யூனிட் 1 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. few டாபிக்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அந்த few டாபிக்ஸையும் நான் சீக்கிரமாவே முடிச்சு தந்துடுறேன். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். யூனிட் 2ல வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் nth டெரிவேட்டிவ்ஸ். அந்த nth டெரிவேட்டிவ்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் முதல் டாபிக். யூனிட் 2ல முதல் டாபிக் என்னதுன்னா nth டெரிவேட்டிவ்ஸ். சிலபஸை பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த nth டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சில ஃபார்முலாஸ் தெரியணும். அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் nth டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டடா எந்த சம் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் தெரியாது. ஸோ நான் ஒவ்வொன்றா அந்த ஃபார்முலாஸை படிச்சு காமிச்சிடுறேன். ஏற்கனவே நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லலாம் படித்த ஃபார்முலாஸ் தான். தென் டிகிரி லெவல்லையும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் இதை நம்ம படிக்கிறதுனால ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. e பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. then cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus cosecant x into cot x. எல்லாமே நம்ம படிச்சது தான், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x into tan x கிடைக்கும். cot x differentiate பண்ணா minus cosecant square x. tan x னா secant square x, cot x னா minus cosecant square x. then sin inverse x இதை differentiate பண்ணா 1 by square root of 1 minus x square. then cos inverse x differentiate பண்ணா minus 1 by 1 square root of 1 minus x square. tan inverse x differentiate பண்ணா 1 by 1 plus x square. cot inverse x differentiate பண்ணா minus 1 by 1 plus x square. tan inverse x னா 1 by 1 plus x square. அப்படியே மைனஸ் போட்டு வந்ததுன்னா cot inverse x. then sin hx differentiate பண்ணா cos hx. cos hx differentiate பண்ணா sin hx. இது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல. இதுவே நார்மலா cos x differentiate பண்ணும்போது நமக்கு மைனஸ் sin x வரும். பட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல cos hx டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் வராது, அப்படி sin hx வரும். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி படிங்க, அப்பதான் நல்லா மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும். தென் tan hx டிஃபரன்ஷியேட் பண்ணா secant h ஸ்கொயர் x. tan x நாலும் secant ஸ்கொயர் x தான், ஸோ நோ இஷ்யூஸ். தென் cosecant hx டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant hx cot hx. இதுவும் cosecant xும் சேம் தான், ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனும் சேம் தான். நெக்ஸ்ட் secant hx differentiate பண்ணா minus secant hx tan hx. then sin h inverse x differentiate பண்ணா 1 by square root of 1 plus x square. sin inverse x முன்னாடி நம்ம படிச்சது 1 by 1 minus x square னு படிச்சிருப்போம். இத பாருங்க, இப்போ ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல பிளஸ் வரும், 1 by square root of 1 plus x square. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட் ரீட் பண்றதுனால உங்களுக்கு மெமரைஸ் ஆகாது. நீங்க நோட் பண்ணி வச்சு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். தென் cos h inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by square root of x square minus 1. தென் u into v ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணா u அதை வச்சுக்கிட்டு அப்படியே v டிஃபரன்ஷியேட் பண்ணும். dv by dx னா இதுக்கு மீனிங் v dash பிளஸ் v வச்சுக்கிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணும். இது என்ன du by dx. நெக்ஸ்ட் u by v இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா v அப்படியே வச்சுக்கிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ v u dash மைனஸ் u வச்சுக்கிட்டு v பண்ணணும், v dash divided by v square. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். எல்லாமே முக்கியமான ஃபார்முலாஸ் தான், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். நம்ம 12th கூட அடிக்கடி படிச்சிருப்போம், ரீகால் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 22 ஃபார்முலாஸ் பார்த்தாச்சு. இப்போ nth டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டடா சம்ஸ் பார்க்கலாமா? சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி nth டெரிவேட்டிவ்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது ஈஸி தான்,
ஒரு முறை ரெண்டு முறை டெரைவ் பண்ணோம்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுல பார்க்கலாம். y equal to e பவர் ax இதோடைய nth டெரிவேட்டிவ் என்ன அப்படிங்கிறத டைரக்டாவே கூட அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ல கேட்பாங்க. தென் இதை யூஸ் பண்ணியும் சம் சால்வ் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம், கவனமா கவனிங்க. இதுதான் ஃபங்க்ஷன் e பவர் ax. ஸோ இதுக்கு nth டெரிவேட்டிவ் என்ன அப்படிங்கிறது வேணும். டைரக்டா nth டெரிவேட்டிவ் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு முறை ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஜெனரலைஸ் என்ன வருது அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? e பவர் எக்ஸ்னா அப்படியே e பவர் எக்ஸ், இது e பவர் ax அப்போ e பவர் ax அப்படியே எழுதிக்கணும். தென் ax டிஃபரன்ஷியேட் பண்ணா a வரும். அடுத்தது இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்னா a ஸ்கொயர் இன்டூ e பவர் ax வரும். ஸோ டாட் 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 இதே மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ ஜெனரலைஸ்டு ஃபார்முலா என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஃபார் e பவர் ax a பவர் an இன்டூ e பவர் ax அப்படின்னு எழுதிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். y ஈக்குவல் டு 1 by ax plus b இதுக்கான nth டெரிவேட்டிவ் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. இல்லாட்டி இதை வந்து யூஸ் பண்ணி சம்ஸும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதையுமே நம்ம ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துட்டு ஜெனரலைஸ்டு டேர்ம் என்ன அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? 1 by ax plus b அப்படியே அந்த ax plus b நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன ஆகும்? ax plus b whole power minus 1 வரும். அப்போ இதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? எனிதிங் பவர் n n into x power n minus 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ n உடைய வேல்யூ -1. ஸோ n into x உடைய வேல்யூ ax plus b n into x power n minus 1. ஸோ -1 -1 எழுதிக்கலாம். Then ax plus b இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a மட்டும் இருக்கும். b வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்போ 0 ஆகிடும். ax டிஃபரன்ஷியேட் பண்ணா a கிடைக்கும். அகெயின் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஆகும்னா -1 இப்போ இதுதானே n -2 அப்படிங்கிறது n. அப்போ n into x power n minus 1ல சப்ஸ்டியூட் பண்ணும். n உடைய வேல்யூ -2 வரும். x ax plus b தான் x பவர் n minus 1 அப்படின்னும் போது -3 கிடைச்சிரும். தென் ax திரும்ப அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு a வருமா? அப்போ ஆல்ரெடி ஒரு a இருக்கிறதுனால a ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். nth டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம nth டெரிவேட்டிவா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாமா? -1 whole power n factorial into a power n divided by ax plus b n plus 1 அப்படின்னு எழுதலாம். இதுவே மேலே எழுதணும்னா ax plus b whole power minus n plus 1 அப்படின்னு எழுதுவோம். பட் வந்து இந்த நம்ம ax plus b டினாமினேட்டருக்கு கொண்டு வரும்போது ax plus b whole power n plus 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான nth டெரிவேட்டிவ் 1 by ax plus b இதை டெரைவ் பண்ணும்போது nth டெரிவேட்டிவ் என்ன வரும்? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1 whole power n factorial a power n divided by ax plus b whole power n plus 1. இது வந்து நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டுட்டு ஜெனரலைஸ்டா எடுத்து எழுதலாம். ஆர்எல்ஸ் மெமரைஸ் பண்ணிக்கலாம். மெமரைஸ் பண்றது பெட்டர், பிகாஸ் அப்பதான் ஸ்பீடு வரும். இப்போ திடீர்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ்லாம் போட்டுட்டு ஜெனரலைஸ்டு ஃபார்முலா எழுதும்போது நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் மெமரைஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவேன். தென் தேர்ட் ஒன் y ஈக்குவல் டு sin x இதோடைய nth டெரிவேட்டிவ் ஈஸி தான். அப்படியே n π/2 + xன்னு எழுதிக்கணும். அப்போ nth டெரிவேட்டிவ் என்ன? sin n π/2 + x. இதெல்லாம் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் y ஈக்குவல் டு cos x இதுவும் அப்படிதான். cos n π/2 + x இதுதான் nth டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட் ax plus b whole power n இதோடைய nth டெரிவேட்டிவ். இதை நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. ஜெனரலைஸ்டு ஃபார்முலா என்ன வரும்னா a power n into n factorial. எல்லாமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோவை பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து சம் போடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் y ஈக்குவல் டு e பவர் ax sin bx plus c இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது nth டெரிவேட்டிவ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஹோல் பவர் n/2 e பவர் x அப்படி இது எல்லாமே மொத்தமும் வரும். e பவர் ax sin bx plus c பிளஸ் n பை அப்படின்னு வரும். இது எல்லாமே வரும். n பை மட்டும் ஆட் ஆகும். அதுக்கு முன்னாடி a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஹோல் பவர் n/2 வரும். ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு nth டெரிவேட்டிவ் தான். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
இங்க பாருங்க இதுல பை அப்படிங்கிறது என்னன்னா tan இன்வர்ஸ் b by a. இந்த ஃபார்முலால பைக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா tan இன்வர்ஸ் b by a. இது ஒரே ஒரு ஃபார்முலா நம்ம மெமரைஸ் பண்ணாலே போதும். காசுக்கும் சொல்லிடலாம். y equal to e power ax cos bx plus c என்ன ஆகும்னா முன்னாடி a square plus b square whole power n by 2. இது காமன் தான் ஃபார் போத். இங்க சைன் வரும்போது சைன் வருதுன்னா இங்க காசு இருக்கிறதுனால cos bx plus c plus n pi. இங்கேயும் பைனா tan inverse b by a தான். நெக்ஸ்ட் 8th one y equal to cos a x plus b. இதை நம்ம nth டெரிவேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா yn என்ன கிடைக்கும் a power n cos ax plus b plus n pi by 2 ஆட் ஆகும். அவ்வளோதான். இதுவும் அப்படிதான் n pi by 2 ஆட் ஆகும். தென் a power n அதுவும் முன்னாடி எழுதுற மாதிரி இருக்கும். 9 ஃபங்க்ஷனுக்கு nth டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 9 ஃபங்க்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சாதான் சம்ஸ் பார்க்க முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? இஃப் y equal to sin cube x find the nth derivative. y உடைய வேல்யூ கொடுத்துட்டு nth டெரிவேட்டிவ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் sin cube x டைரக்டா nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணாம ஃபர்ஸ்ட் sin cube x-க்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். sin cube x equal to 3 sin x minus sin 3x divided by 4 அப்படின்னு எழுதலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. sin cube x-னா இதை ரிப்ளேஸ் பண்ண முடியும். 3 sin x minus sin 3x by 4. இதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு 3 by 4 காமனா sin x-க்கும் தென் மைனஸ் sin 3x-க்கும் 1 by 4 எடுத்தாச்சு. இங்க வந்து 3 இருக்கிறதுனால 3 by 4 sin x, இங்க 1 தான் இருக்கு. ஸோ 1 by 4 sin 3x பிரிச்சாச்சா? இப்போ வந்து ஈஸியா nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். sin x nth டெரிவேட்டிவ் என்ன நம்ம பார்த்துருந்தோம். sin x-க்கு nth டெரிவேட்டிவ் sin n pi by 2 plus x-ஆ? அதுதான் இதுல நம்ம யூஸ் பண்ண போறோம். sin n pi by 2 plus x. That's it. 3 by 4 முன்னாடி இருக்கு, அதை எழுதியாச்சு. தென் நீங்க minus 1 by 4 அப்படியே வச்சுக்கலாம். இதுவும் sin x மாதிரி தான். அப்ப sin n pi by 2 plus 3x. அகைன் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 கிடைக்கும். இது nth டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதுனால 3 பவர் n ஜெனரலைஸ்டு ஃபார்முலா. தட்ஸ் ஆல். nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த 10th டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by ax plus b. இதனுடைய 10th டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். நமக்கு வந்து இதோட nth டெரிவேட்டிவ் தெரியும். நான் கூட மெமரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1 by ax plus b இதுக்கு பதிலாக nth டெரிவேட்டிவ்ல என்ன எழுதலாம்? -1 ஹோல் பவர். இதை டெரைவ் பண்ணும்போது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்கும்போது nth டெரிவேட்டிவ் ஜெனரலைஸ்டு ஃபார்முலா என்னன்னா -1 ஹோல் பவர் n n ஃபேக்டோரியல் a பவர் n டிவைட் பை ax plus b ஹோல் பவர் n plus 1. இதுதான் ஜெனரலைஸ்டு ஃபார்முலா. இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் டெல்லிங். இங்க n-க்கு பதிலா 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். why? because they are asking us to find out the 10th derivative. They are not asking us to find out the value of nth derivative. They are asking 10th derivative. So instead of n we have to substitute the value of 10. -1 whole power 10 10 factorial a power 10 divided by x plus b whole power 10 plus 1 11. We get this value. Then if we simplify this, simplify பண்ணா என்ன கிடைக்கும்? -1 whole power 10. This one is even power, so the value of this is 1 plus 1 we will get. Then 10 factorial a power 10. If this ax plus b whole power 11 moves to numerator, it will become negative power. So ax plus b whole power -11 கிடைக்கும். That's all. இதுதான் 10th derivative. Third question பார்க்கலாம். y equal to e power x sin x. Find nth derivatives. இப்போ y உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு nth டெரிவேட்டிவ் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி மட்டும் nth டெரிவேட்டிவ் தான் கேட்பாங்க அப்படின்னு இல்லை. 10th டெரிவேட்டிவ், 5th டெரிவேட்டிவ், 4th டெரிவேட்டிவ் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா nth டெரிவேட்டிவ் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு n-க்கு பதிலாக 10 கொடுத்தோம்னா ஈஸியாக எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? e பவர் ax sin bx plus c மாதிரி தானே இருக்கு. இங்க a உடைய வேல்யூ என்னன்னா 1. ஏன்னா x உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால a 1, b உடைய வேல்யூ 1, x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, c உடைய வேல்யூ இல்ல, ஸோ 0, c எடுத்துக்கணும். இப்போ
e power ax sin bx plus c இதோடைய nth டெரிவேட்டிவ் நமக்கு தெரியும் a square plus b square whole power n by 2 e power ax sin bx plus c plus n pi இதுல pi அப்படிங்கிறது tan inverse b by a இதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இங்க என்ன இருக்கு a க்கு பதிலா 1 b க்கு பதிலா 1 c க்கு பதிலா 0 அதை மட்டும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் 1 plus 1 whole power n by 2 e power x sin bx plus c b உடைய வேல்யூ 1 so x மட்டும் வரும் c 0ங்கிறதுனால அதுக்கு வேல்யூ இல்ல n tan inverse ஏன் tan inverse b by a னா pi இருக்கு பைக்கு பதிலா tan inverse b by a b உடைய வேல்யூ 1 a உடைய வேல்யூ 1 1 by 1 இப்போ எந்த தீட்டா உடைய வேல்யூ என்னவா இருந்ததுன்னா tan 1 கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா pi by 4 அப்போ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா pi by 4 எழுதணும். இது எல்லாமே அந்த டேபிள் தெரிஞ்சதுன்னா தெரியும் நினைக்கிறேன். நம்ம 12thலயே நம்ம படிச்சிருப்போம் tan 0 வேல்யூ என்ன tan 1 by 2 என்ன I'm sorry tan 0 டிகிரி என்ன tan 30 டிகிரி என்ன 45 டிகிரி என்ன 60 டிகிரி என்ன 90 டிகிரி என்ன அப்படின்னு ஒரு டேபிளர் காலம் இருக்கும். அது மெமரைஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ tan இன்வர்ஸ் பண்ணனா pi by 4 அது சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல் 1 plus 1 2 இங்க 1 by 2 இருக்கு 1 by 2 னா ரூட்னு அர்த்தம். அப்போ root 2 whole power n e power x sin x plus n pi by 4 that's all. Third question complete ஆயிடுச்சு. Next question 3 by x plus 1 into 2x minus 1 find nth derivative. இது பாருங்க இதை நம்ம என்ன பண்ணோம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனா ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணிட்டு nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைரக்டா பண்ண முடியாது. எப்படி எழுதலாம் a by x plus 1 plus b by 2x minus 1 அப்படின்னு எழுதலாம். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் நம்ம சேனல்ல. கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் கண்டினியூட்டி இருக்கும். ஸோ a by x plus 1 plus b by 2x minus 1 பிரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ x plus 1 2x minus 1ஆல மல்டிப்ளை பண்ணணும் போத் த சைடு. மல்டிப்ளை பண்ணும்போது இந்த x plus 1 2x minus 1 கேன்சல் ஆகிடும். இங்கே 3 மட்டும் இருக்கும். 3 equal to a into இங்க x plus 1 2x minus 1ஆல மல்டிப்ளை பண்ணா x plus 1 கேன்சல் ஆயிட்டு 2x minus 1 மட்டும் இருக்கும். பிளஸ் இங்கே அதே மாதிரி தான் x plus 1 2x minus 1 மல்டிப்ளை பண்ணா 2x minus 1 கேன்சல் ஆயிட்டு x plus 1 மட்டும் இருக்கும். இப்போ x உடைய வேல்யூ 1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன் 2x minus 1 இருக்கு. அப்போ x உடைய வேல்யூ என்ன 1 by 2. அப்பதான் இந்த a 0 ஆகும். அதனால b வேல்யூ நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 1 by 2 கொடுக்கும்போது b உடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். தென் இப்போ நம்ம b 0 பண்ணணும். அப்போதான் a வேல்யூ தெரியும். அப்போ b க்கு என்ன கொடுக்கணும் x க்கு என்ன கொடுக்கணும் -1 கொடுக்கணும். x equal to -1 கொடுத்தோம்னா என்ன வரும் இங்க 3 equal to -3a அப்படின்னு கிடைக்கும். therefore the value of a equal to -1. ab தெரிஞ்சிச்சா ab தெரிஞ்சிச்சுன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். இங்க பாருங்க -1 by x plus 1 plus 2 by 2x minus 1 அப்படின்னு கிடைக்குது. 1 by ax plus b அதுக்கு நமக்கு nth டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியும். அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். இங்க -1 இருக்கா அப்படியே காமனா எடுத்து எழுதிடலாம். x plus 1 whole power -1 எழுதிடலாம். ஏன்னா பவர்ல 1 இருக்கு நியூமரேட்டர் போகும்போது -1 ஆயிடும். தென் நீங்க 2 அப்படியே காமனா வச்சுக்கிட்டு 2x minus 1 whole power -1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ nth டெரிவேட்டிவ்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். -1 whole power n factorial then -1 இங்க இருக்கு. ஸோ அந்த -1 a power n வரும். a values 1 தான். அப்போ 1 power n-னாலும் ஒன்றும் சேஞ்ச் ஆக போறதுல 1 தான் கிடைக்கும். ஸோ -1 whole power n factorial -1 divided by x plus 1 whole power n plus 1 இதுதான் nth டெரிவேட்டிவ் ஃபார்முலா. பிளஸ் இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கும் nth டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க இதுக்கும் காமன் தான் -1 whole power n factorial then a power n a உடைய வேல்யூ 2 இருக்கு. அப்ப a power n divided by 2x minus 1 whole power n plus 1 that's all. இப்போ இத காமனா வெளியில எடுத்தாச்சு. இந்த பிளஸ் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஆவும் இந்த மைனஸ் டேர்ம் செகண்ட் ஆவும் எழுதிடலாம். that's all. இந்த क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5th क्वेश्चन பாருங்க. find the nth derivatives of y equal to 1 by x square minus a square. இது என்ன பண்ணணும் x square minus a square னா x plus a x minus a அப்படின்னு எழுதலாம். இதையும் பார்ஷியல் ஃபிராக்ஷனா ரிசால்வ் பண்ண போறோம். a by x plus a divided by b plus b by x minus a அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ x plus a x minus a வால both the sides we have to multiply பண்ணும்போது இந்த
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கிடைக்கும், ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏ அப்படின்னு இருக்கும். ஏன்னா எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏவால் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும் இருக்கும். இங்கே அந்த மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பிளஸ் ஏ மட்டும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எழுதியாச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா ஏ உடைய வேல்யூவை 0 ஆக்கணும், பி உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது பியை 0 ஆக்கி ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கொடுத்து பாருங்க. கொடுத்தா ஏ உடைய வேல்யூஸ் -1/2 ஏனும் பி உடைய வேல்யூஸ் 1/2 ஏனும் கிடைக்கும். இதை எடுத்துட்டு போயிட்டு இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்போம்ல, இங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏக்கு பதிலாக -1/2 ஏ, பிக்கு பதிலாக 1/2 ஏ சப்ஸ்டியூட் பண்ணா இதுதான் கிடைக்கும். பியை முன்னாடியும் ஏவை பின்னாடியும் எழுதியிருக்கேன். எழுதிட்டதுக்கு பிறகு 1/2 ஏவை காமனா எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் இல்லையா, ஏஎக்ஸ் பிளஸ் பி ஃபார்முலா என்ன, -1 ஹோல் பவர் n ஃபேக்டோரியல் ஏ பவர் n வரும். ஏ உடைய வேல்யூ இஸ் 1 தான். ஏஎக்ஸ்னா ஏ உடைய வேல்யூ 1ங்கிறதால ஏ பவர் 1னா ஒன்றும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, 1 தான் கிடைக்கும். டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ whole power n plus 1 வரும், -1/2a. Here also same like that, -1 whole power n factorial divided by x plus a whole power n plus 1. ஃபார்முலா தெரிஞ்சதுனா தான் nth டெரிவேட்டிவ்ஸ் உடைய ஃபார்முலா நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது தெரிஞ்சா மட்டும் தான் சம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா 1/2aவையும் -1 whole power n factorial வெளில எடுத்துட்டு உள்ள என்ன இருக்கு, 1/x minus a whole power n plus 1 -1/x plus a whole power n plus 1. That's all. nth derivatives related எல்லா ஃபார்முலாஸ் as well as எப்படி nth derivative sums எல்லாம் சால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லைக் மட்டும் தான் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடா என்ன வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.